ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி கோவில். அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து 2 வேன் போகுது. ஸோ அதில் தான் நாங்கள் போகிறோம். இந்த கோவிலுக்கு நம்ம தொடர்ச்சியாக 6 வாரம் விடாமல் போனால் நம்மளுக்கு நினச்சது நல்லபடியாக நடக்கும், எது நினச்சாலும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நாங்கள் மார்னிங் 6 o'clock போல் கிளம்பி அப்படியே போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகிற மாதிரி அப்படி தான் கிளம்பி போவோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போகிறதுக்கு. எப்போவுமே நாங்கள் சிறுவாபுரி கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போவோம். அங்கே மட்டும் தான் போயிட்டு வருவோம். ஸோ இந்த டைம் நாங்கள் 3 கோவில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா புட்லூர் அங்காளம்மன் கோவில். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வேண்டிக்கிட்டு ஒரு எலுமிச்சை கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தால் குழந்தை வரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இங்கே வந்துடுறதுக்கப்புறம் குழந்தை இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா, இங்கேயே 5வது மாதம் 7வது மாதம் அப்படின்னு அவங்களுக்கு வளைகாப்பு பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக போச்சு. அப்படியே நாங்கள் உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அம்மனுக்கு எலுமிச்சை மாலை வாங்கி செலுத்தணும். ஸோ அந்த மாலையை தான் மூட்டை போட்டிருக்காரு. அவருக்கு போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் 2வது இடமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சிறுவாபுரி கோவில் தான் வந்திருந்தோம். ஸோ இதான் அந்த கோவில். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது என்னோடய 5வது வாரம். நான் 5வது வாரமாக அந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். நாங்கள் அடுத்தபடியாக 3வதாக போன கோவில் சிறுவாபுரியிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆண்டாள்குப்பம் முருகன் கோவில். அங்கே தான் நாங்கள் போனோம். அங்கே போய் முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணோம். ஸோ மோட்டு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணார். நல்லா விளையாடிட்டு ஓடியாந்துட்டு அப்படியே இருந்தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் அவர். இந்த எங்களோட 1 டே ரொட்டீன் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி போயிருக்கீங்க நம்ம கோவிலுக்கெலாம் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.